ஒரு ஜாதகத்த பார்த்து மறுபிறப்பு இல்லைன்றத சொல்ல முடியுமா? அந்த ஜாதகம் எப்படி இருக்கும்? மறுபிறப்பு இல்லைன்னா அத எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரி குட். ஜாதகத்தை பார்த்து மறுபிறப்பு இல்லாத அமைப்பு தெரிஞ்சுக்கணும் முடியும். தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு அப்படின்னா, வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க 12ல் கேது இருந்தா அவருக்கு இதான் கடைசி பிறப்புன்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை இல்ல. இன்னும் 2, 3 விஷயங்கள் சேர்ந்து தான் வரணும். அதாவது ஒரு லக்னத்துக்கு 4 இடம் முக்கியமான இடம் இந்த விஷயம். 1, 5, 9 இந்த ஜென்மம், பூர்வ ஜென்மம், அதுக்கு முந்தைய ஜென்மம் ஆகிய 3 ஜென்மங்கள் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் இடம் மறுபிறப்புன்னு அர்த்தம். எப்படி? 1 இந்த ஜென்மம், 5 போன ஜென்மம், 9 அதுக்கு முந்தைய ஜென்மம், 12 அடுத்த ஜென்மம். இது 3யும் 4லையும் இந்த 4 இடங்களும் பார்த்து தான் நம்ம சொல்கிறது பழக்கம். அது ஏன் அப்படின்னாக்கா 1, 5, 9ன்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய சுபாவம் கேரக்டர் இருக்கும். 9ஆம் இடத்த யோகஸ்தானம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதுக்கு பேர் ஆன்மீக ஸ்தானமும் குரு ஞானஸ்தானம்னு பேர். அப்புறம் 5ஆம் இடங்கிறது பூர்வ ஜென்ம கர்மஸ்தானம். பாவமோ அல்லது புண்ணியமோ எதை செஞ்சுருக்கோங்கிறத பார்த்து சொல்லக்கூடியது அந்த இடம். ஆக இதெல்லாம் இருக்குது. இதை பொறுத்து 12ஆம் இடம் அடுத்த ஜென்மம் அமையும். இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் 3 கிரகம் முக்கியமானதாக இருக்குது இந்த விஷயத்துக்கு. என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சூரியன், அடுத்தது ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேது பகவான், ஆன்மீகத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான். ஆக குரு, சூரியன் மற்றும் கேது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களிலே இருக்குமேயானால் அந்த ஜாதகம் அடுத்த பிறப்பை தராது. இறைவனை அடையலாம். அதாவது 1, 5, 9, 12 இந்த 4 இடங்களில் குரு பகவான், சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் இந்த 3 கிரகங்கள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது ஒன்று மட்டும் இணைந்தோ எப்படியோ இதே 4 இடத்துல இருக்கணும். 1ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு முக்தி, மோட்சம் அல்ல வைகுந்தம், சிவலோகம் என்ன சொல்கிறோமோ அது மறுபிறப்பு இல்லாத, மரணம் இல்லாத பெருவாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அது சாதாரணமாக வாழ்கிறவங்களுக்கு அது கிட்டாது. அது இப்போ வாழ்க்கை முறையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். எவன் போய் சேருவான், எவன் போய் சேர மாட்டான்னு நம்ம வாழ்க்கை முறையிலே தெரியும். வெறும் பக்தி மட்டும் இருந்தாலும் பத்தாது. எல்லாம் அதாவது பூர்வ ஜென்மத்தில் பொதுவாக இந்த ஜென்மத்தில் சுகபோகமாக வாழறாங்க பாருங்க. ஆசிரமம் வச்சுருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனை இங்கே அனுபவிக்கிறாங்க. சொர்க்க பூமியாக இதையே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பூமியும் சொர்க்கபோகமாக இருக்குது. அவங்க புண்ணியத்தெல்லாம் காலி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எப்படி ஒரு பணக்கார வீட்டு பையன் தன்னோட சுகபோகமாக வாழறானோ அந்த மாதிரி அவங்க வாழறாங்க அப்படின்னாக்கா, அவங்க சுகங்களை போகத்தில் அனுபவிக்க அவங்களோட புண்ணிய பலன்கள்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. 0 ஆகணும். ஒரு அக்கௌண்ட்டு பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா யாராலாச்சு? முடியாது. ஒரு லோன் வச்சுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது சொன்னால் ஒத்துப்பானா? அதுவும் முடியாது. இருக்கிற பணத்தை முழுசாக ₹1 இல்லாமல் எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். ஆக சித்திரகுப்தன் கணக்கில் நம்ம பேரில் புண்ணியமோ அல்லது பாவமோ துளி கூட இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் முக்தி மோட்சம் ஆகிடுவான். இது வாழ்கிற வாழ்க்கையை வச்சே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கர்ம ஜாதகங்களுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி அமையும். அவங்க தான் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க. பக்தி இருக்குதோ இல்லையோ நேர்மையாக இருப்பாங்க, சித்தர் மாதிரி இருப்பாங்க, ஞானியாக இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. கர்மா கஷ்டம் நிறைய இருக்கும். அவங்க சராசரி மனுஷனை காட்டிலும் சில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்களெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கும். அல்லது அவங்க திறந்து இருப்பாங்க, துறவியாக இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கணும். நம்ம கூடவே நம்மளை மாதிரியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கலாம். அவங்க சராசரி மாதிரி தெரியும். ஆனால் அவங்க உள்ளே மனசுக்குள்ளே பெரிய ஆசைகள் இருக்காது. வெறும் கர்மாவை கரைக்கிற வேலையில் மட்டும்தான் ஈடுபட்டிருப்பாங்க. சுகபோகத்தை அனுபவிக்க மாட்டாங்க. விருப்பம் இருக்காது. அதுலேயே மூழ்கி இருந்தாலும், அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க நுகர மாட்டாங்க. ஜஸ்ட்
கடமைக்கும் கர்மாக்காகவும் தான் வாழ்வாங்க. கடமைக்காகவும் கர்மாக்காகவும் மட்டுமே வாழ்வார்கள். அவர்கள் பெரிய சுகபோகங்களை அனுபவிக்க மாட்டார்கள். இது வாழ்க்கையில் மேலோட்டமாக பார்க்கும்போதே அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இதுதான் ஒருத்தரோட இது. ஆனால் ஒருத்தன் சுகபோகமாக ஆறான்றதுனாலையோ அல்லது பெரிய பெரிய ஆசிரமம் வச்சுக்கிட்டு பெரிய மகானாகவோ இல்லை பெரிய ஆன்மீகவாதின்னு இருக்கிறவங்களாலையோ கொட்டையும் பட்டையும் போட்டுக்கின்னு நிறைய சுற்றுறவங்களோ இவங்கெல்லாம் முக்தி அடைஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நம்ம நம்பணுன்னாக்கா நமக்கு அறியாமன்னு அர்த்தம். இவைகளாலெல்லாம் ஒருத்தன் அடைய முடியாது. அவனுடைய கர்மா கரையணும், அவனோட சுபாவம் சுத்தமாக இருக்கணும். இந்த ஜென்மத்தில் அவங்க ஒரு பாவம் கூட செய்யாதவனாக இருக்க வேண்டும். அப்படியே ஒரு பாவம் செஞ்சால் இந்த ஜென்மத்திலே அந்த பாவத்துக்கான தண்டனையும் அனுபவித்த பிறகு தான் அவன் முக்தி மோட்சத்தை அடைவான். அது எப்படி அடைவான்றதை தான் நம்மளோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு தெரியும். பொதுவாக 12ஆம் இடத்துல கேதுவும் சூரியனும் சேர்ந்து 1, 5, 9 குரு இருக்கும். இதுதான் அதிகப்படியாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் ஜென்ரலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த விசேஷமான இந்த ஆத்மா எப்படி இருக்கும்னாக்கா 1, 5, 9, 12 கேது சூரியன் எப்படி கேது பகவான், சூரிய பகவான், குரு பகவான், இது 3 கிரகமும் 1, 5, 10. இப்போ ஒரு ஆளுக்கு 5ல் சூரியன் இருக்கார், 1ல் கேது இருக்கார். ஆனால் குரு பகவான் 7 ஆட்சி பெற்றிருக்காருனாக்கா அவங்களுக்கு கிடையாது. அவங்க நேர்மை நியாயமாக இருப்பாங்க. ஓரளவுக்கு புண்ணியத்துக்கான பாதையில் பயணிப்பாங்க. ஆனால் இன்னும் அவங்க இந்த ஜென்மத்தில் போக மாட்டாங்க. இன்னும் 1, 2 ஜென்மம் இருக்கும்னு அர்த்தம். அதை கேது வச்சு எடை போடுவாங்க. 1ல் இருந்தால் இப்போ 5ல் இருந்தான்னா 9ல் இருந்தால் 12ல் இருந்தான்னு. ஆக அது 12ஆம் இடம் முக்தி மோட்ச ஸ்தானம். அந்த இடத்துல இந்த 3 கிரகத்தில் 1 இருக்கணும். மற்ற 2 கிரகம் மற்ற இடங்களாச்சும் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க முக்தி மோட்சம் அடைய முடியும். நன்றி, வணக்கம்.